சமுத்திரத்தின் ஆழத்தில் மௌனமாக இருக்கும் மீன்களே, உங்கள் அமைதியை கலைக்க ஒரு பிரம்மாண்டமான சூழல் ஏப்ரல் மாதத்தில் உருவாகப் போகிறது. நீங்கள் இதுவரை பார்த்தது ஒரு வெறும் முன்னோட்டம்தான். இனிமேல்தான் ஆட்டமே ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத பல அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் இந்த ஏப்ரல் மாத ரகசிய பெட்டிக்குள் ஒளிந்திருக்கின்றன. அந்த ரகசியங்களை உடைக்க தயாராகுங்கள். அதற்கு முன்னால் இது போன்ற பல அதிரடியான ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை தட்டி வைப்பவர்கள் மட்டுமே இந்த மாயாஜால பயணத்தில் தப்பிக்க முடியும். இருள் சூழ்ந்த நள்ளிரவில் கடலின் ஆழத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் நீந்தி கொண்டிருக்கும் ஒரு மீனை போலத்தான் உங்கள் கடந்த காலம் இருந்தது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வினாடி பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு பெரிய இடிமின்னல் தாக்கப் போகிறது. இது உங்களை அழிக்க அல்ல, உங்களை சுற்றியுள்ள இருளை போக்கி உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுவதற்காகத்தான் இந்த மாற்றம் நிகழப்போகிறது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போது ஒரு மர்மமான நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவுமே சாதாரணமாக தெரியாது. நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு விதமான அதிர்வை உணர்வீர்கள். அந்த அதிர்வு உங்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், தயாராக இரு, உனது விதியை மாற்றும் காலம் வந்துவிட்டது என்பதுதான். ஒவ்வொரு காலடியையும் நீங்கள் இந்த மாதம் பார்த்து வைக்க வேண்டும். ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிமுகமில்லாத ஒரு முகவரிடமிருந்து அல்லது ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பு உங்களை ஒரு பெரிய ஆபத்தில் தள்ளுவது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய பொக்கிஷத்திற்கான திறவுகோல். அந்த த்ரில்லான செய்தியை பெறும்போது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும். ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டுமே அந்த புதையலை அடைய முடியும். உங்கள் எதிரிகள் இப்போது ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கண்கள் எப்போதும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நீங்கள் சமுத்திரத்தின் ராஜாவான சுறா என்று. அவர்கள் வீசும் வலைக்குள் நீங்கள் சிக்க மாட்டீர்கள். மாறாக அந்த வலையை அறுத்து கொண்டு அவர்களை திகைக்க வைப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் ஒரு மர்மமான சூழ்நிலை நிலவும். உங்களை யாரோ பின்னால் இருந்து கண்காணிப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். உங்கள் மேலதிகாரிகள் ஒரு ரகசிய அறிக்கையை உங்களை பற்றி தயாரித்து கொண்டிருக்கலாம். அந்த அறிக்கையில் உங்கள் வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறது. அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பணப்புழக்கம் என்பது இந்த மாதம் ஒரு மாயாஜால கண்ணாடி போன்றது. காலையில் கையில் இருக்கும் பணம் மாலையில் மாயமாய் மறைந்துவிடும். அது எங்கே போகிறது என்று தேடி பார்த்தால் உங்கள் கடந்த கால கடன்கள் அல்லது இரகசிய தேவைகளுக்காக செலவாகியிருக்கும். பணத்தை மேலாண்மை செய்வதில் நீங்கள் ஒரு சிறந்த துப்பறிவாளனைப் போல செயல்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இந்த ஏப்ரல் மாதத்தில் தானாகவே வெளிவரும். அது ஒரு பழைய சொத்து விஷயமாகவோ அல்லது ஒரு உறவின் உண்மையான முகமாகவோ இருக்கலாம். அந்த உண்மை வெளிப்படும் போது குடும்பமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போகும். ஆனால் அது ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இரவு நேரங்களில் உங்களுக்கு வரும் கனவுகள் ஒரு எச்சரிக்கை மணியாக அமையும். சிதிலமடைந்த கோட்டைகள், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது போன்ற கனவுகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவை உங்கள் கர்மவினைகள் கரைவதை குறிக்கின்றன. அந்த கனவுகளின் அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த மாதத்தின் சவால்களை எளிதாக கடந்துவிடலாம். ஆரோக்கியத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்படும். காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள்
மாலை நேரத்தில் ஒருவிதமான சோர்வை உணர்வீர்கள். இது உடல் ரீதியான பிரச்சனை அல்ல. உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் சக்தியை உறிஞ்ச முயற்சிப்பதுதான் காரணம். இதை தவிர்க்க ஆன்மீக பாதுகாப்பு உங்களுக்கு மிகவும் அவசியம். நீங்கள் இதுவரை நம்பிக்கொண்டிருந்த ஒரு நபர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுப்பார். அவர் உங்களுக்கு செய்யும் ஒரு செயல் யாரையும் அத்துமீறி நம்பக்கூடாது என்ற பாடத்தை உங்களுக்கு உறக்கச் சொல்லும். இது ஒரு த்ரில்லர் படத்தின் கிளைமேக்ஸ் போல இருக்கும். ஆனால் இதில் நீங்கள்தான் வெற்றியாளர். பயணங்களின் போது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் செல்லும்போது ஒருவிதமான பதற்றம் ஏற்படலாம். உங்கள் வாகனத்தின் சக்கரங்கள் சொல்லும் கதையை கவனியுங்கள். சிறிய பழுது என்றாலும் அதனை உடனே சரி செய்யுங்கள். இல்லையெனில் அது ஒரு பெரிய போராட்டத்தை உங்கள் பயணத்தில் உருவாக்கிவிடும். வியாபாரத்தில் ஒரு பெரிய முதலீடு செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கலாம். பளபளப்பதெல்லாம் தங்கம் அல்ல என்பதை நினைவில் வைத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒரு சட்ட நிபுணரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். மௌனம் என்பது உங்கள் உடலில் இருக்கும் கவசத்தை போன்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் யாராவது உங்களை வம்பிழுத்தால் நீங்கள் பதிலுக்கு பேசாமல் சிரித்துவிட்டு போங்கள். உங்கள் அமைதி அவர்களை பைத்தியமாக்கும். அந்த அமைதியின் மூலம் நீங்கள் அடையப் போகும் காரிய வெற்றி என்பது கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். பழைய காதலால் அல்லது உறவால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசக்கூடும். சமூக வலைத்தளங்கள் வழியாகவோ அல்லது எதிர்பாராத சந்திப்பு மூலமாகவோ அந்த பழைய முகம் உங்கள் முன்னே தோன்றும். அந்த சந்திப்பு ஒரு த்ரில்லர் நாவலின் தொடக்கத்தை போல உங்களை நிலை தடுமாற வைக்கும். ஆனால் உங்கள் தற்போதைய நிம்மதியே முக்கியம். அரசாங்க ரீதியான கோப்புகள் மற்றும் ஆவணங்களில் ஒரு இரகசிய தடை இருக்கலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அனுமதி தள்ளி போகலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அந்த தடை விலகும்போது அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும் வகையில் கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமாக சுழலத் தொடங்கும். உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மீது ஒரு தந்திரமான வேலையை செய்யலாம். அது உங்கள் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியாக இருக்கலாம். ஆனால் மீனராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிகவும் வளமானது. அந்த தந்திரத்தை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து அதை தவிடுபொடியாக்குவீர்கள். வீடு கட்டும் பணிகளில் அல்லது மனை வாங்கும் விஷயத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். நீங்கள் வாங்க நினைத்த இடத்திற்கு போட்டியாக பலர் வரலாம். அது ஒரு ஏலத்தை போன்ற த்ரில்லான சூழலை உருவாக்கும். ஆனால் இறுதியில் அந்த இடம் உங்கள் வசமாகும். அதுவும் உங்கள் அதிர்ஷ்ட கல்லால் அமையும் ஒரு யோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் படிக்கும் பாடங்கள் உங்களுக்கு புரியாதது போல தோன்றும். ஆனால் ஏப்ரல் 14க்கு பிறகு ஒரு ஒளி உங்கள் மனதில் தோன்றும். அந்த ஒளி உங்கள் ஞானத்தை விரிவுபடுத்தி தேர்வுகளில் உங்களை ஒரு சூப்பர் ஹீரோ போல பிரகாசிக்க வைக்கும். உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உண்டு. யார் பக்கம் நிற்பது என்ற குழப்பம் உங்களுக்கு வரும். இது ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழல். அந்த நேரத்தில் நீங்கள் நடுநிலையாக இருப்பதுதான் உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு குருவின் தரிசனம் அல்லது ஒரு பெரிய ஞானியின் ஆசி கிடைக்கும். அவர் உங்களுக்கு சொல்லும் அந்த ஒரு மந்திர சொல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த தரிசனம்
ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, அது விதியின் கட்டளை. நீங்கள் செய்யும் தர்ம காரியங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு அரணாக நிற்கும். இதுவரை நீங்கள் செய்த நல்ல செயல்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்களை ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து ஒரு நூலிழையில் காப்பாற்றும். அந்த த்ரில்லான தருணத்தில் நீங்கள் கடவுளின் இருப்பை நேரடியாக உணர்வீர்கள். வாகன மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஒரு சவாலான நேரம். நீங்கள் வாங்கும் புதிய வாகனம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது செலவை தருமா என்ற சந்தேகம் இருக்கும். ஆனால் மீனராசிக்கு உரிய நிறத்தில் வாகனம் வாங்கினால் அது உங்கள் பயணத்தை வெற்றிகரமானதாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளில் ஒரு சிறிய மாற்றம் தெரியும். அவர் உங்களிடமிருந்து எதையோ மறைப்பது போல தோன்றும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கான திட்டமாக இருக்கலாம். சந்தேகப்பட்டு அந்த இன்பமான அதிர்ச்சியை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒரு மர்ம நபர் வந்து நிதியுதவி செய்ய முன்வருவார். அந்த நபர் யார், எதற்காக உதவி செய்கிறார் என்ற மர்மம் நீடிக்கும். ஆனால் அந்த உதவியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீர்கள். இந்த மாதத்தின் பாதியில் ஒரு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பது போல தோன்றும். அது உங்களை ஒரு நிமிடம் நிலைகுலைய வைக்கும். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அந்த இழப்பை விட 10 மடங்கு லாபம் வரும் வழி உங்களுக்கு தெரியும். இது ஒரு சூதாட்டத்தின் கிளைமேக்ஸ் போன்றது. வெளிநாடு செல்லும் கனவில் இருப்பவர்களுக்கு விசா கிடைப்பதில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த நற்செய்தி வரும்போது உங்கள் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனையும். அந்த வெளிநாட்டு பயணம் உங்கள் வறுமையை அப்படியே விரட்டி அடிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி ஒரு தவறான செய்தி பரப்பப்படலாம். அது உங்கள் மனதை மிகவும் பாதிக்கும். ஆனால் நீங்கள் எதற்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. காலம் அந்த தவறான செய்தியை துடைத்தெறிந்து உங்கள் நேர்மையை ஊருக்கே பறைசாற்றும். ஒரு பழைய வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வர வாய்ப்பு இருப்பதாக உங்கள் எதிரிகள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் சட்டத்தின் ஓட்டைகளை விட உங்கள் ஜாதக கட்டத்தின் பலம் அதிகமாக இருப்பதால் தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். நீங்கள் சாப்பிடும் உணவில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். அதாவது ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணங்களின் போது உணவில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த த்ரில்லான மாதத்தை நீங்கள் ஆரோக்கியமாக கழிக்க முடியும். திடீரென்று உங்கள் கையில் ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேரும். அந்த பொறுப்பை உங்களால் செய்ய முடியுமா என்ற பயம் இருக்கும். ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் அந்தஸ்து சமூகத்தில் ஒரு பெரிய உயரத்திற்கு செல்லும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளும் ஒரு காட்சி இந்த மாதம் அரங்கேறும். இது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழியை உங்களுக்கு உணர்த்தும். அவர்கள் மோதிக்கொள்வதை பார்த்து நீங்கள் அமைதியாக உங்கள் இலக்கை நோக்கி நகர வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு கதவை தட்டும். ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அந்த வாய்ப்பு உங்களை ஒரே இரவில் புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் வலிமை கொண்டது. தொலைந்து போன ஒரு முக்கியமான ஆவணம் அல்லது பொருள் திடீரென்று உங்கள் கண்ணில் படும். அது ஒரு பழைய அலமாரியிலோ அல்லது மறந்து வைத்த இடத்திலோ இருக்கும். அந்த பொருள் கிடைப்பது உங்கள் வாழ்வின் ஒரு பெரிய சிக்கலை தீர்த்து வைக்கும். உங்கள் ராசியில் சனியின் தாக்கம் இருப்பதால் சோம்பல் உங்களை ஒரு சிறை கைதியை போல பிடித்து வைத்திருக்க முயலும். அந்த சிறையை உடைத்து கொண்டு நீங்கள் வெளியே வந்தால் மட்டுமே இந்த மாதத்தின் வெற்றிக்கனியை பறிக்க முடியும். தந்தையின் உடல் நலத்தில்
ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படலாம். இது உங்களை ஒரு பெரிய கவலையில் ஆழ்த்தும். ஆனால் முறையான சிகிச்சையும் உங்கள் பிரார்த்தனையும் அவரை மீண்டும் ஒரு வீரனைப் போல எழுந்து நடக்க வைக்கும். தையல், ஓவியம் போன்ற கைவினை தொழில்களில் இருப்பவர்களுக்கு ஒரு ரகசிய ஆர்டர் கிடைக்கும். அது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த பணி உங்களை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அமையும். ஒரு சிறிய பேச்சுவார்த்தை ஒரு பெரிய கலவரமாக மாற வாய்ப்பு இருப்பதால் சொற்களை விட மௌனம் மேலானது என்பதை தாரக மந்திரமாக கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கிடக்கிறது. அவர்களின் படிப்பு அல்லது வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை வானளவு உயர்த்தும். நிலம் தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படும். நீங்கள் பல ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருந்த ஒரு நிலம் உங்கள் வசமாகும். அதன் மதிப்பு இப்போது கோடிகளில் இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. பழைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்க திட்டம் தீட்டுவீர்கள். அந்த திட்டம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையப் போகிறது. ஆனால் பண விஷயத்தில் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்துக் கொள்வது மர்மங்களை தவிர்க்கும். உங்கள் மனது ஒரு பெரிய மாற்றத்தை தேடி அலையும். இதுவரை நீங்கள் செய்த வேலையை விட்டுவிட்டு புதிய ஒரு பாதையில் பயணிக்க துடிப்பீர்கள். அந்த பயணம் ஒரு த்ரில்லர் நாவலின் தொடக்கத்தை போல பல திருப்பங்களை கொண்டிருக்கும். ஒரு பெரிய விபத்திலிருந்து நீங்கள் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்படுவீர்கள். அது ஒரு தெய்வீக சக்தி உங்களை காப்பது போன்ற உணர்வை தரும். அந்த தருணத்திற்கு பிறகு உங்களுக்கு கடவுள் மீது ஒரு அபாரமான நம்பிக்கை பிறக்கும். உங்கள் புகழுக்கு ஒரு புதிய இறக்கை முளைக்கும் மாதம் இது. சமூகத்தில் ஒரு பெரிய கௌரவ பதவி உங்களை தேடி வரும். அதை ஏற்கும்போது நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பினை உணர்வீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு சிறிய மாற்றம் அல்லது வாஸ்து திருத்தம் செய்ய நினைப்பீர்கள். அந்த மாற்றம் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடித்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிரப்பும். திடீர் அதிர்ஷ்டமாக லாட்டரி அல்லது பங்குச் சந்தையில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பேராசைப்படாமல் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால் அந்த பணம் உங்கள் கையில் நிலைத்து நிற்கும். உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ரகசிய பயங்கள் ஒவ்வொன்றாக நீங்கும். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு அமைதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறக்கம் உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்கள் ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் உதவியை பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பும் ஒரு சூழல் உருவாகலாம். நன்றி கெட்ட உலகம் என்பதை நீங்கள் இந்த மாதம் உணர்வீர்கள். மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கும். அது ஒரு திருமண விஷயமாகவோ அல்லது ஒரு பெரிய வெற்றி விழாவாகவோ இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் உங்கள் கவலைகள் அனைத்தையும் மறப்பீர்கள். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு செல்லும். அந்த பாடம் வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற மர்மம். அதை தைரியமாக எதிர்கொண்டால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும் என்பதுதான். இறுதியில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த மாதத்தை கடப்பீர்கள். உங்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்கள் புகழ் ஓங்கும். உங்கள் கையில் செல்வம் சேரும். ஒரு த்ரில்லர் படத்தின் ஹீரோ எப்படி சாதிப்பாரோ அப்படி நீங்களும் சாதிப்பீர்கள். பார்த்தீர்களா மீனராசிக்காரர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று. இது வெறும் ஆரம்பம்தான். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு த்ரில்லர் படத்தின் நாயகனாகவே வாழப் போகிறீர்கள். இந்த ரகசிய பலன்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் எச்சரிக்கையாக இருக்க செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மர்மமான விஷயங்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு அதிரடியான ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டி வைப்பவர்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கதவை தட்டும். நன்றி, வணக்கம்.